அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளிரா பாண்டியன். டில்லியில் உள்ள வருமான வரி உயர் அதிகாரிக்கு ஒரு செய்தி ஒன்று எட்டியதாம். அது என்ன செய்தி? இந்தியாவில் உள்ள ஒரு தென்பகுதியில் ஒரு ஊரில் உழைப்பே இல்லாதவன், வேலையே இல்லாதவன், ஊரை சுற்றுகின்றவன், இவன் பெரிய பணக்காரனாக மாறிவிட்டானாமே, அது எப்படி என்ற செய்திதான் அது. உயர் அதிகாரி பார்த்தார். உடனே தனக்கு கீழே உள்ள 2 அதிகாரிகளை அழைத்தார். இந்த செய்தி உண்மையா இல்லையா என்று தெரிந்து வாருங்கள் என்று 2 அதிகாரிகளை அனுப்பினார். அவர்கள் தென்பகுதிக்கு விரைந்தார்கள். அந்த பணக்காரனை சந்தித்தார்கள். நீ பெரிய பணக்காரனாக எப்படி ஆனாய்? உனக்கு உழைப்பும் இல்லை, வேலையும் இல்லை, தினமும் ஊரை சுற்றுகின்றாய். நீ இப்படி உனக்கு எப்படி பணம் வந்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார்கள். அதுக்கு அவன் சொன்னான், என்ன சார் இது பெருசாக விசாரிக்கிறீங்க? எல்லாம் பந்தயம் கட்டி தான் சார் நான் ஜெயித்தேன். இந்த ஊரில் உள்ளவங்க பெரும்பாலான பேர் என்கிட்ட பந்தயம் கட்டியே தோற்றவங்க சார். வேணும்னா விசாரித்து பாருங்கள் சார் அப்படின்னா. உடனே அந்த அதிகாரிகள் விசாரித்தார்கள். உண்மையாகவே இருந்தது. உடனே டில்லியை நோக்கி விரைந்தார்கள். உயர் அதிகாரிகளிடம் இந்த செய்தியை சொன்னார்கள். அந்த உயர் அதிகாரி எரிச்சல் அடைந்தார். என்னையா கண்டும் காணாமல் வந்துட்டீங்க? ஊரை விசாரித்த நீங்கள் அவனை விசாரிச்சிருக்க வேண்டாமா? அவனுக்கு எப்படி பணம் வந்தது, யார் யாரெல்லாம் அவர்களிடம் தோற்றார்கள், எப்படியெல்லாம் அவன் வென்றான், எந்தெந்த பந்தயத்தை எல்லாம் கட்டினான் என்று நுட்பமாக விசாரிச்சுட்டு வாங்கய்யா, போங்கய்யா என்று உயர் அதிகாரி இந்த 2 அதிகாரிகளை அனுப்பினார்கள். மறுபடியும் அதிகாரிகள் தென்பகுதிக்கு விரைந்தார்கள். அந்த பணக்காரனிடம் விசாரித்தார்கள். நீ பந்தயம் கட்டி ஜெயிச்சேன்னு சொல்கிறியே, எங்களிடம் பந்தயம் கட்டி நீ ஜெயிச்சு காட்டு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படி என்றார்கள். உடனே, சார் உங்கள்கிட்டே நான் பந்தயம் கட்டுறேன் சார் என்று சொல்லி 1000 ரூபா சார் பந்தயம் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டினான். சார் இது என் பல்லு, இது என் கண்ணு, பல்லால் என் கண்ணை கடிச்சிருவான் சார் அப்படின்னா. உடனே அதிகாரிகள் பார்த்தார்கள், இது நடக்காத செயல், அவங்க எப்படி தான் ஆனாலும் அவனால் கடிக்க முடியாது என்று அதிகாரிகள் நினைத்தார்கள். சரி செய்து தான் காட்டு, நீ அதை செய்து காட்டினா உடனடியாக நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம் என்றார்கள். உடனே பார்த்தான், அவன் ஏற்கனவே டூப்ளிகேட்டு பல்லு கட்டியிருந்தான் அல்லவா, அந்த பல்லை திடீர்னு கட்டினான், கண்ணை கடிச்சு விட்டான். அதிகாரிகள் அதிர்ந்து விட்டார்கள். உடனே தன் கையில் உள்ள 1000 ரூபாயை அவனிடம் கொடுத்தார்கள். மறுபடியும் அவன் பந்தயம் கட்டினான். சார் இன்னொரு பந்தயம் சார், இப்போ என்கிட்ட டூப்ளிகேட்டு பல்லு இல்லை சார், உண்மையாக தான் பல்லு தான் சார் இருக்கு, என் கண்ணை பல்லை தொடுவோம் சார், என் கண்ணால் பல்லை தொட்டுடுவேன், இதை இங்கே ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா. ஏன்னா இது பெரிய விஷயமா இருக்க, டூப்ளிகேட்டு பல்லும் இல்லைங்கிறான், என்ன அது ஆச்சரியமாக இருக்குது, கண்டிப்பாக இதை தொகை தான் போகிறான் அப்படின்னு நினச்சி, சரி 1000 ரூபா பந்தயம், நீ ஜெயிச்சு காட்டு, இல்லைன்னா எங்களிடம் நீ 1000 ரூபா பணம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் பந்தயம் வைத்தார்கள். உடனே பார்த்தான், தான் வைத்திருந்த டூப்ளிகேட்டு கண்ணை கழட்டுனான், பல்லை தொட்டு விட்டான். அதிகாரிகள் அதிர்ந்தார்கள். இன்னொரு 1000மும் கொடுத்தார்கள். ஓஹோ இப்படியே என்ன நம்மகிட்ட உள்ள மொத்த பணத்தையும் பந்தயம் கட்டியாக பிடிங்கிடுவான் அப்படின்னு சொல்லி உடனே டில்லியை நோக்கி விரைந்தார்கள். இந்த உண்மையை உயர் அதிகாரியிடம் சொன்னார்கள். அந்த அதிகாரி பார்த்தார். என்னையா இப்படி சொல்கிறீங்க என்ன ஆச்சரியத்தோடு அதிர்ந்து போனார். நீங்கள் துருவி துருவி விசாரிக்க தெரியுங்க, அவங்களுக்கு நீங்கள் சரியாக விசாரிக்கல, அவனை விசாரிக்க தெரியாமல் விசாரிச்சிருக்கீங்க. துருவி துருவி விசாரித்தா அவன் கண்டிப்பாக நம்மளிடம் தோற்று விடுவான். எப்படி அவனை விசாரிக்க வேண்டுமானால் நம்மிடம் அவன் தோற்க வேண்டும், அப்படிப்பட்ட பாயிண்ட்டாக நம்ம வச்சுருக்கணும். ஐயா என்ன அதிகாரியா நீங்கள், இப்போ பாரு அவன் என்கிட்ட தோற்க போகிறான், அவனை நேராக ஊர்லேருந்து என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கய்யா அப்படின்னு அதிகாரிகளை அனுப்பினார். உடனே அதிகாரிகள் தென்பகுதிக்கு விரைந்தார்கள். அந்த பணக்காரனை நேரடியாக அந்த டெல்லியில் உள்ள அதிகாரியிடம் அழைத்து சென்றார்கள். அந்த உயர் அதிகாரியிடம் அந்த பணக்காரன் நின்றான். அந்த உயர் அதிகாரியிடம் விசாரித்தார். என்னமோ நீ பெரிய பணக்காரனாமே, பந்தயம் கட்டியே முன்னேறினியாமே என்று கேட்டார். ஆமாம் சார், அது உண்மைதான் சார், ஏன் சார் அங்கேயும் இங்கேயும் என்ன அலைய விட்றீங்க, வேணும்னா உங்கள்கிட்டயே நான் பந்தயம் கட்டி காட்டுறேன் சார். என்ன சார் இப்படி நான் பொய்யா சார் சொல்கிறேன் அப்படின்னா. என்கிட்டயே நீ உண்மையை சொல்ல போறியா பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயர் அதிகாரியாச்சே, துருவி துருவி விசாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவராச்சே, அவர் அவனை துருவி துருவி விசாரித்து எப்படியாவது அவனை தோற்கடிக்கணுங்கிற முடிவோடு அவரை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்தார். உடனே அவனும் சொன்னான், அவர் விசாரித்ததற்கு உண்டான எல்லா விடையும் சொன்னான். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான்.
சார் உங்களிடமே நான் ஒரு பந்தயம் கட்டிட்டுமா சார் அப்படின்னா. கட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், சார் உங்கள் முதுகில் பெருசாக கருப்பாக ஒரு மச்சம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது சார் அப்படின்னா. அவருக்கு தெரியும் அவர் முதுகில் கண்டிப்பாக மச்சம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அவன் தோக்க தான் போகிறாங்கிறது தெரியும். கண்டிப்பாக இந்த உயர் அதிகாரி பெரிய ஹீரோ என்றும் அவன் எப்படியாவது தன்னிடம் தோற்கடிக்க முடியும் என்றும் கண்டிப்பாக அவன் தன்னிடம் தோற்று போவான் என்பதும் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக மச்சம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டவர், என்கிட்ட மச்சம் இல்லைங்கிறேன் அப்படின்னாரு உயர் அதிகாரி. இல்லை சார் உங்கள்கிட்ட முதுகில் ஒரு மச்சம் இருக்குங்கிறேன் அப்படின்னா அவன். பந்தயம் சார் அப்படின்னா அவன். எவ்வளவோ? 500 ரூபா. என் முதுகில் 500 ரூபா. என் முதுகில் மச்சம் இருந்தால் நான் உனக்கு 500 ரூபா தந்து விடுகிறேன். என் முதுகில் மச்சம் இல்லை என்றால் நீ எனக்கு 500 ரூபாய் தந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே பந்தயம் தொடங்கியது. உடனே சொன்னான், சார் உங்கள் முதுகில் பெரிய மச்சம் வட்டமாக கருப்பாக இருக்குது சார் அப்படின்னா. இல்லை அப்படின்னாரு. சட்டையை கட்டுங்க சார் நான் காட்டுறேன் அப்படின்னா. உடனே உயர் அதிகாரி ரொம்ப ஆவலோடு சட்டையை கட்டினார். முதுகில் மச்சம் இல்லை. அவன் தோத்துட்டான். உடனே அந்த அதிகாரி எல்லாரையும் கூப்பிட்டு தனக்கு கீழே உள்ள பல அதிகாரிகளையும் கூப்பிட்டு, பத்தியா நான் எப்படி அவனை துருவி விசாரித்து அவனை தோற்கடித்தேன், இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதே போல தான் என்னை போல தான் நீங்களும் துருவி விசாரித்து வருகின்றவர்களாம் தோற்கடிக்க வேண்டும் என்று பெருமையாக சொல்லிக்கிட்டாரு. உடனே அவன் சொன்னான், சார் உங்களிடம் நான் தோற்று போனேன். நான் உங்களுக்கு 500 ரூபா தான் கொடுத்தேன். ஆனால் உங்கள் அதிகாரிகள் மத்தியில் நான் என்ன தெரியுமா போட்டி போட்டிருக்கிறேன், எப்படி தெரியுமா பந்தயம் வச்சுருக்கிறேன், எல்லாருக்கும் முன்னாடியும் உங்கள் உயர் அதிகாரிய சட்டை கழட்ட வச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு பந்தயம் வச்சேன் சார். அதனால எனக்கு கிடைச்சது 5000 சார். உங்களிடம் கொடுத்தது நான் 500 ரூபா. உங்களிடம் பந்தயம் கட்டி தோத்ததுனால எனக்கு 500 ரூபா கிடைச்சது. உங்கள் அதிகாரிகளுக்கு முன் உங்கள் சட்டையை கழட்டு வச்சு காட்டுறேன் அப்படின்னு பந்தயம் வச்சதுனால எனக்கு 4500 ரூபா பணம் கிடச்சிது சார். இப்போ எனக்கு 4500 ரூபா லாபம் சார் அப்படின்னா. அந்த அலுவலரே அதிர்ந்து போயிட்டார். அந்த உயர் அதிகாரியை அதிர்ந்து போயினாராம். இது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.